ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ரவா லட்டு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். லட்டுன்னு சொன்னதுமே நமக்கு பூந்தி லட்டும் ரவா லட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு கப் பால், 1 கப் அளவுக்கு சுகர், 2 கப் அளவுக்கு ரவையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுமே நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம அதே கடாயில் தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். அந்த ரவையை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேண்டாம். உடனே அது கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு அது உடனே தீர மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு ஆக வேண்டாம். இது கூட ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், ரவையை இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு ரவையோட நெய்யோடு சேர்ந்து ரவை ஒரு மாதிரி மணக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதோடு சேர்த்து ரவையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ரவையோடு சேர்த்து அதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை இதிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவை நல்லாவே வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம ரவையில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது சூடோடையே ஆட் பண்ணி நம்ம அதை அப்படியே பிசைஞ்சு விடணும். ரவை சூடாக இருக்கணும். ரொம்ப சூடு இல்லை, கை தாங்குற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ரொம்ப ஆற வச்சு பிசைஞ்சோன்னா அது சரியாக நமக்கு உருண்டை வராது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகிடும். அந்த உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம சூடோடையே கொஞ்சம் வெதப்பாக இருக்கும் போதே பிசைஞ்சு இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க. சும்மா லேசாக பிடிக்க வேண்டாம். நல்லா அழுத்தி நம்ம உருண்டை பிடிக்கணும். இது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை உங்களுக்கு உதிராமல் அது கரெக்டாக அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கும். பாருங்கள், இது போல் ஒரு உருண்டையும் இது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், ரவை கொஞ்சம் சூடாக இருக்கணும். நம்ம இதை ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சா அது சரியாக இருக்காது. பால்லாம் நமக்கு சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கப் பால் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ரொம்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடக்கூடாது. இது போல் தான் இருக்கணும். இது போல் ஒரு உருண்டையும் பிடிச்சி வச்சிடலாம். வீட்டில் இருக்க பொருள்லையே இந்த ரவா லட்டை ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவை நமக்கு ரவை, சர்க்கரை, பால். நட்ஸ் இருந்தாலும் இதில் நம்ம நட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. ரவா லட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரவா லட்டை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.